ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேரை நல்லா ஷைனிங்காக பளபளன்னு வளர வைக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான புரோட்டீன் பேக் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் புரோட்டீன் பேக்கை நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப உங்களோட முடி நல்லா அடர்த்தியாக கருன்னு வளர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஹேர் பேக்கில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருள் ஒவ்வொன்றும் அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சது. உங்கள் ஹேரில் நல்ல ஒரு மேஜிக் பண்ணக்கூடியது. அற்புதமான இந்த பொருளை வச்சு அழகான இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட ஹேரையும் அழகா பளபளன்னு ஷைனிங்காக நீளமாக கருன்னு கருமையாக மாற்றுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஹேருக்கு தேவையான புரோட்டீன் சத்தை வழங்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு இருக்குல்ல, அந்த பாசிப்பயிரை நைட்டே ஊற வச்சு முளை கட்டி அதை ஒரு 4 நாள் நிழல்லே உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை காய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வெயிலில் காய விடாமல் நம்ம வீட்டில் நிழல் இருக்கிற பகுதியில் சும்மா ஒரு அட்டையிலையோ ஒரு தட்டிலையோ நீங்கள் பரப்பி விட்டாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், அதுவாக இந்த அளவுக்கு ட்ரை ஆயிரும். இதை பாருங்களேன், நல்லா முளைச்சி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குல்ல. இப்போ பார்த்துக்க நமக்கு காஞ்ச போனது மாதிரி தெரியும், ஆனால் இதில் புரோட்டீன் சத்து நிறைஞ்சி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதா கூட இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தான் நம்ம சத்து மாவுக்கே இந்த மாதிரி தான் நம்ம காய வச்சு இதை பொடி பண்ணுவோம். இப்போது இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப அது நம்ம முடி வளர்ச்சியை ரெட்டிப்பு மடங்கில் வேகமாக வளர வைக்கும். நம்ம முடிக்கு தேவையான புரோட்டீன் சத்தை வாரி வழங்கும். அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையில் இருக்கிற கரோட்டினாய்டு சத்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே உதவி செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடியை நல்லா கருன்னு கருமையாக மாற்றக்கூடிய தன்மை இந்த கருவேப்பிலைக்கே அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த ஹேர் பேக் கூட நம்ம இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணுற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இந்த கருஞ்சீரகம் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். இந்த கருஞ்சீரகத்தை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பான முறையில் நம்மளோட முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். ஆனால் இதை நீங்கள் 1 நாளோ 2 நாளோ யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. தொடர்ந்து 1 மண்டலத்துக்காவது யூஸ் பண்ணணும். அதாவது 48 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பான முறையில் எப்பேற்பட்ட முடியும் சூப்பராக வளர ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஃபர்ஸ்ட் இந்த கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். அடுத்து இது கூட நம்ம வச்சுருக்கிற இந்த கருஞ்சீரகத்தையும் போட்டுக்கலாம். அடுத்து இது கூட நம்ம வச்சுருக்கிற காய வச்சுருந்த இந்த பாசிப்பயிறு இருக்குல்ல, அதையும் போட்டுக்கலாம். அடுத்து இது கூட நான் ஆட் பண்ணுற இன்னொரு முக்கியமான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, ஆவாரம்பூ, காஞ்ச ஆவாரம்பூ. ஃப்ரெண்ட்ஸ், ஆவாரப்பூ மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதை வாங்கி இந்த மாதிரி நான் காய வச்சுருக்கேன். இதை நீங்கள் வேணும்னா பொடி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பொடி பண்ணாமல் சும்மா காய வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹேர் பேக்குக்கு நான் காஞ்ச ஆவாரப்பூவை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எனக்கு இது பவுடர் மாதிரி அரைப்பட்டிருக்கு. இப்போது இது கூட நான் கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து அரைச்சா மட்டும்தான் எனக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இப்போ நான் அரைச்சி கொண்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஹேர் பேக்கை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஹேர் பேக் எல்லாமே அரைப்பட்டுருச்சு, ஆனால் கொஞ்சம் நெருன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே காய வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம ஹேருக்கு இறங்கும். ஃப்ரெண்ட்ஸ்,
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஹேர் பேக்கை நம்ம என்னென்னைக்கெலாம் தலைக்கு குளிக்கிறோமோ அப்போ நம்மளோட உச்சந்தலையிலேருந்து முடியோட கணுக்கால் வரையும் நல்லா தேய்ச்சி ஒரு நல்ல மசாஜ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி எடுத்து நீங்கள் மசாஜ் பண்ணுறப்ப இதில் இருக்கிற சாறு, இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நம்ம ஹேரில் இறங்க ஆரம்பிக்கும். இப்படி நம்ம ஹேரில் இது இறங்க ஆரம்பிக்கிறப்ப நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு புரோட்டீன் சத்தை கொடுத்து நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வலிமையாக மாற்றக்கூடியது. நம்ம ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன நடந்தாலும் நம்ம முடி கொட்டுதல் பிரச்சனைங்கிறது வரவே வராது. நம்ம முடி ஒரு முடி கூட உதிராது. அப்படிப்பட்ட அற்புதமான ஹேர் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. கண்டிப்பான முறையில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முடிக்கு நல்ல ஒரு புரோட்டீன் சத்து வழங்கி நம்ம முடியை நல்லா நீளமாக பளபளன்னு ஷைனிங்காக மாற்ற இந்த ஒரே ஒரு ஹேர் பேக் மட்டுமே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப கண்டிப்பான முறையில் உங்களோட ஹேரும் நல்லா நீளமாக ஷைனிங்காக பளபளன்னு கருன்னு கருமையாக மின்னும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.